ஆயிருந்தாலும் அவன் என் தம்பி, நான் எப்பவும் ஆதரிப்பேன். அவன் என்னை எதிர்த்தே வேலை செஞ்சாலும் ஆதரிப்பேன். அது ஒரு பிரச்சனை கிடையாது. எதிரி எதிரிதான், அதுல அண்ணனும் கிடையாது தம்பியும் கிடையாது. ஸோ வெல்கம் கைஸ், வெல்கம் பேக் டு விக்ரம் நியூ வீடியோ. வணக்கம் சாமி. இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஐபிஎல். எஸ், ஐபிஎல் வேற ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஐபிஎல் பத்தி தான் பேச போறோம். ஸோ ஐபிஎல் மெமரிஸ் எனக்கு நிறைய இருக்கு கைஸ். ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், வாங்கடா. அண்ட் முக்கியமா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு 4 மேட்சஸ் இருக்கு. அந்த 4 மேட்சஸ்மே நான் லைவ்ல பார்த்தேன். த்ரில்லிங்காவும் இருந்துச்சு. அட் த சேம் டைம் நான் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்த மேட்சஸ் ஒரு 4 மேட்சஸ் இருக்கு. அந்த 4 மேட்சஸ் என்னன்றதையும் பத்தி பார்க்க போறோம். அப்புறம் இப்ப ஐபிஎல் ஃபீவர் ஸ்டார்ட் ஆயிருச்சுன்றனால நிறைய பேர் மீம்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சில மீம்ஸ் பார்த்துட்டு இந்த ஐபிஎல் கோர் மெமரிஸ் அப்புறம் அந்த 4 மேட்சஸ் என்னன்றத பத்தி பேச போறோம். அதுவும் லாஸ்ட் இயர் நடந்த மாதிரி கேவலமான ஒரு ஐபிஎல் சீசன் நான் எந்த சீசன்லயுமே பார்த்தது இல்ல. கேவலமான ஃபேன்ஸ் ஃபைட் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. நானே என் சேனல்ல ஒரு வீடியோ போட்டிருப்பேன் போன வருஷம், ஐபிஎல் ஃபேன்ஸ் ஆர் ஸ்டூபிட்னு சொல்லி. சோ அந்த அளவுக்கு கேவலமா பண்ணி போன வருஷம் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. சோ அந்த மாதிரி இந்த வருஷம் நடக்காதுன்னு நான் நம்புறேன். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. ஒரு சில மீம்ஸ் இருக்கு. சோ ஒரு சில மீம்ஸை பார்த்துட்டு அப்படியே நம்ம அந்த ஐபிஎல் மெமரிஸ் அண்ட் அப்புறம் அந்த முக்கியமான 4 மேட்சஸ் என்னன்றதையும் நான் சொல்றேன். ஆரம்பிக்கலாங்களா? வணக்கம். வணக்கம் மாப்ள சார், கொஞ்சம் என்ன பார்த்து வணக்கம் சொல்லுங்க. எதுக்கு பார்க்கணும்? நான் பார்க்கவே மாட்டேன். உங்கள்கிட்ட என்ன காரணம்? சிஎஸ்கேக்கு என்னாச்சுன்னு தெரியல. எம்ஐ கூட சண்டை போடாம ஆர்சிபி கூட சண்டை போட்டு அவங்கள வம்பிழுத்துட்டு இருக்காங்க. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா. உங்களுக்கு எங்களுக்கு தான் சண்டை. சோ நம்ம தான் சண்டை போடணுமே ஒழிய அவங்க கூட போய் எதுக்கு சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்றதும் தெரியல. சொன்னா புரியாது மச்சான். எது சொன்னா புரியாதா? சொன்னா புரியாதுடா. உனக்கு சொன்னா புரியாதுடா. நானும் பாத்துக்கிட்டே சொன்னா புரியாது சொல்லிட்டே இருக்க. பையன் முதல்ல என்ன சொல்லு, புரியல நாங்க சொல்றோம். 50 ரூபா கொடுத்து ஆம்பளை செருப்பு வாங்க வக்கு இல்லாம பொம்பளை செருப்பு போட்டு வந்திருக்க. நீங்க எல்லாம் நியாயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. எப்படின்னு ஆம்பளை செருப்பு ஓகேவா? கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்க. தூள் பறக்குது தம்பி, தூள் பறக்குது. இது என்ன மீம்ல ஆப்போசிட்டா போடுறாங்க. எம்ஐ வந்து பொம்பளை கப்புன்னு எப்ப சொன்னாங்க? நான் மோஸ்ட்லி அந்த மாதிரி சொல்லி பார்த்தது இல்லையே. சிஎஸ்கே தான் சொல்லி சண்டை போட்டு இருந்தாங்க அந்த மாதிரி கேவலமா. ஏன்னா போன சீசன்ல மைக்ல பேட்டி கொடுத்தவங்க எல்லாருமே சிஎஸ்கே எல்லாமே பொம்பளை கப்பு ஆர்சிபி அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ரோஹித் கோலி பாண்ட் இருக்கனால ரோக்கோன்ற காம்போ இருக்கனால அவங்க சண்டை போட மாட்டேன்றாங்க. ஆனா இந்த மீம்ல வந்து மும்பை தான் அவங்க சொல்றாங்கன்னு போடுறாங்க. ஏதோ பண்றாங்க. நாளைக்கு நீ வா, எல்லாரும் எச்சரிக்கையா இருப்போம். எனக்கு வேலை இருக்கு. ஆக்சுவலா இப்ப 2 டிராஃபி அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் கேர்ள்ஸ் டீம். அதுல என்ன அசிங்கன்றது தெரியல. ரொம்ப மோசமா போச்சு போன சீசனு. என்ன சொல்றது, அடிதடி வரைக்கும் போயிட்டாங்க. போய் அரைஞ்சுகிட்டு இருக்காங்க, சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவ்வளவு கேவலமா பண்ணிட்டு இருந்தாங்க. அறிவு உள்ளவங்க அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓட்டு எதிர்பார்க்கிற கஷ்டம் தானே. யார் தெரியுமாடா? நம்ம பரம்பரை என்ன தெரியுமாடா? பரம்பரையா? வீர பரம்பரை சார். உங்க ஐயா யார் தெரியுமா? எப்படி பண்ண எப்படி வாழலாம் தெரியுமாடா உனக்கு? அப்சல்யூட் சினிமா. மும்பை கப்படிக்கிறதோ சிஎஸ்கே கப்படிக்கிறோன்றதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஆளுக்கு 5 வச்சிருக்காங்க. 6வது கப்பெல்லாம் அடிக்கிறதெல்லாம் தாண்டி அதை அடுத்த வருஷம் பார்த்துப்போம். என்ன பொறுத்தளவு இந்த சீசன்ல பஞ்சாப் ஜெயிக்கணும். எனக்கு பஞ்சாப் ஜெயிக்கிற வின்னிங் மூமெண்ட்டை பார்க்கணும். இப்போ போன வருஷம் ஆர்சிபி ஜெயிச்சாங்க. 18 வருஷம் கழிச்சு ஜெயிக்கும் போது அது பாக்குறதுக்கு ஒரு மாதிரி ஹோல்சமா இருந்துச்சு. ஏவிடி கெயில்லாம் வந்து கப்பை தூக்கும் போது, கோலி எல்லாரும் சேர்ந்து தூக்கும் போது நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு. யாருக்காக கப்படிக்கிறாங்களோ இல்லையோ, அப்கோர்ஸ் பிரீத்தி சிந்தாக்காக அட்லீஸ்ட் ஒரு கப்பாவது அடிச்சா பரவாயில்ல. ஒரு கப்பு கூட, ஒரு டிராஃபி கூட அடிக்காம அங்க ரெண்டு அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த லீக் மேட்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க ரெண்டு என்ஜாய் பண்ணி கத்திட்டு இருப்பாங்க, நல்லா வைப் பண்ணிட்டு இருப்பாங்க. பார்த்தா ஒவ்வொரு மேட்சும் பிளே ஆஃப்ல வந்து தோத்துருவாங்க, ஃபைனல்ல வந்து தோத்துருவாங்க. என்னடி இது? அவங்கள பாக்குறதுக்கே ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கும். ஏன்னா பஞ்சாப்ல அவ்வளவு தூரம் கேப்டன்ஷிப் பண்ணிட்டு இருந்தாங்க. யாரு சங்ககரா பண்ணியிருந்தாங்க, யுவராஜ் பண்ணியிருந்தாங்க, கில்கிறிஸ்ட், அப்புறம் பெய்லி, அப்புறம் ராகுல், மில்லர், இத்தனை பேர் இருந்தும் கப்படிக்க முடியாம போச்சு. சோ அதனால இந்த வட்டம் பஞ்சாப் கப்படிச்சா நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். அந்த ஹோல்சம் மொமெண்ட்டை பாக்குறதுக்கு, அவங்களோட அந்த எக்ஸ்பிரஸ் பண்ற அந்த ஃபீலிங்ஸை பாக்குறது கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. ஏய் இத பாரு, ஒண்ணு நீ இல்லனா நான், ஒண்ணு நான் இல்லனா நீ, நான் இல்லனா நீ, நீ இல்லனா நான். நமக்குள்ள வேற எவனும் நடுவுல வந்துட கூடாது. அப்புறம் எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, 5 டிராஃபி இருக்கு. சோ அதனால நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வட்டம் நம்ம ரைவல்ரியை விட்டுட்டு இந்த வட்டம் நம்ம பஞ்சாப் அடிக்கட்டும். அடுத்த தடவை 6வது கப் யார் அடிக்கிறான்னு பாப்போம். சொல்லுங்க, சிஎஸ்கே தோத்து போனது சோகமான விஷயம். ஆனா தலையோட 110 மீட்டர் 6 பாத்துரும், அவ்வளவுதான் மேட்டர். அதுதான் பயம் காமிச்சிட்டாரு. அதுதான். யாருக்கு? உங்களுக்கு தோல்வி பைத்தியா? அதாவது கிரிக்கெட்டை பொறுத்தளவு ஒரு லாயல் ஃபேன் பேஸ்ங்கிறது அந்த கிரிக்கெட்க்கு அந்த டீமுக்கு இருக்கணும், இல்ல அப்படின்னா அந்த கிரிக்கெட்டருக்கு இருக்கணும், பிளே பண்றவங்களுக்கு இருக்கணும். அதை தாண்டி அதுக்கு மேல ஒரு படி போறவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த
கன்னிஸ் தான் இருப்பாங்க. அவன் எப்படின்னா எங்கால் மட்டும்தான், வேற யாருமே இல்ல, நீங்களாம் ஜெயிக்கவே மாட்டீங்க, நாங்க மட்டும்தான், எங்கால் மட்டும் தான், நீங்களாம் ஒரு ஆளே இல்லன்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க கன்னிஸ். கன்னிஸுக்கு மேல ஒரு படி போய் ஃபெட்டிஷ் கேங் வந்துட்டாங்க. ஃபெட்டிஷ் கேங்னா இப்ப என்ன சொல்றது, முக்காவாசி பேரு டோனி ஃபெட்டிஷோட தான் இருக்காங்க. அந்த ஃபெட்டிஷா இருக்கிறதா இப்ப பிரச்சனை. போன சீசன்ல அப்படிதான் நடந்துச்சு. பொம்பளை கப்பு ஆர்சிபின்னு சொல்லி ஆப்போசிட் டீம் எந்த அளவுக்கு மட்டத்தட்டு பேசணுமோ பேசிட்டு 3 ICC டிராஃபி அடிச்சு கொடுத்த மனுஷனை, 5 IPL கப் அடிச்சு கொடுத்த மனுஷனை செருப்பால் அடிக்கணும், டோனி அசிங்கப்பட்டான், டோனி என்ன விளாடுறான் அப்படின்னு டோனியவே திட்டிக்கிட்டு இருந்தாங்க. தலை ஃபார் நோ ரீசன் சொல்லி டோனியவே அந்த அளவுக்கு கேவலமா டோனி ஃபேன்ஸே பேசிக்கிட்டு இருந்தாங்க, CSK ஃபேன்ஸே பேசிட்டு இருந்தாங்க. அதாவது தோனியை பார்த்தாலே போதும், தோனியை பார்த்தாலே ஆர்காசமாறாங்க இல்லையா. அவர் ஏதோ ஒரு சினிமா நடிகர்ன்ற மாதிரி, அவர் வந்தாலே போதும், அவரு மேட்ச் ஜெயிக்கிறாரு அடிக்கிறாருன்றதெல்லாம் தாண்டி என்ன சொல்றது, ஒரு 6 அடிச்சிட்டாரு அது போதும் எங்களுக்கு, சாட்டிஸ்ஃபை. அதாவது ஜடேஜா அவுட் ஆகணும்ட்டு CSK ஃபேன்ஸே பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு மோசமா இருக்காங்க அவங்க. இதுல எவனாச்சும் ஜடேஜா போனதுக்கு வருத்தப்பட்டீங்க உங்களுக்கு இருக்குடா? CSK ஃபேன்ஸ்லாம் ஒன்னு கேக்குறேன், 5 கப் இல்லனா நீங்க எங்களை மாதிரி 17 வருஷமா லாயல்டி ஃபேன்ஸா இருப்பீங்களா? ஒரே வாய்ப்பே இல்ல. 17 வருஷம் 18 வருஷம் என்ன சொல்றது, சென்னை டோனி IPL ஒரு சீசன் கூட கப்பு அடிக்காம இருந்துச்சு அப்படின்னா இந்நேரத்துக்கு டோனி என்ன பண்ணிருப்பாங்கன்னே தெரியாது. அந்த அளவுக்கு கரிச்சு கொட்டி இருப்பாங்க. அந்த மனுஷன் எனக்கு CSK வேணாம் ஒண்ணும் வேணான்னு சொல்லி எப்பயோ ரிட்டையர் ஆயிருப்பாரு, இல்லைன்னா வேற டீம் போயிருப்பாரு. 18 வருஷமா இவங்க தோத்துட்டு வராங்க ப்ரோ. நல்லா கேளுங்க, யாருன்னா விராட் கோலி பத்தி தெரியல, ஒரு மேட்ச் விராட் கோலி பத்தி அவங்க மேனேஜ்மெண்ட் தான் மோஸ்ட்லி திட்டுவாங்க. ஏன்னா ஆக்ஷன்ல நல்ல பிளேயர்ஸ் எடுங்க, நல்ல பவுலர்ஸ் எடுங்க, இப்பெல்லாம் இருந்த RCB கப்பே அடிக்காதுன்ற மாதிரி அந்த மாதிரி தான் கிரிட்டிசிசம் வச்சிட்டு இருப்பாங்க. எக்காரணத்து கொண்டும் கோலியை விட்டு கொடுத்து பேசி நான் ஒருத்தனை பேசி நான் பார்த்ததே இல்ல. தோனிக்கு அந்த அளவுக்கு அபியூசிவ் வந்துச்சு. கமெண்ட்ஸ்லயும் சரி, மைக்ல வந்து பேசுறவங்க சரி, சோ நான் இதை ஏன் மறுபடி சொல்றேன்னா, இந்த வட்டம் அந்த அளவுக்கு இருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சோ அதுக்காக தான் நான் சொல்றேன். சூப்பர் ஸ்டார்னா MI மட்டும்தான். We are 5-time champion. So in case CSK win only you can match it. We are champions. MI Mumbai Indians. Yes, we are champions. 4 ஃபைனல் உங்களை ஓட விட்டோம்ல அப்படின்றப்ப நாங்க சாம்பியன்ஸ் ஆண்டா. அவனே ஒத்துக்கிறானா, விடு விடு. என்னோட கோர் IPL டேஸ் என்னன்றத அந்த லாஸ்ட் இயர்ல அந்த வீடியோலயே நான் சொல்லியிருந்தேன். 2013-12 அந்த டைம்ல தான் என்னோட IPL கோர் மெமரிஸ். அந்த 7up இருக்குல்ல கைஸ், அந்த 7up பாட்டில்ல பாத்தீங்கன்னா அந்த ஸ்டிக்கர் இருக்கும், 7upனு போட்டு அந்த ஸ்டிக்கர் இருக்கும். 2-3 7up பாட்டில் இருக்கும். அதுல இல்லாம ஸ்பெசிபிக்கா ஒரு 7up பாட்டில்ல மட்டும் தான் அந்த ஸ்டிக்கர் இருக்கும். அந்த ஸ்டிக்கரை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தோம்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. அந்த டைம்ல வந்து 3 ஸ்டிக்கர் கொடுத்தோம் அப்படின்னா சம்திங், அந்த 7up அந்த கவர் கொடுத்தோம் அப்படின்னா சின்ன குட்டி பேட் இருக்கும்னு நினைக்கிறேன். கிரிக்கெட் சைன் போட்ட பேட் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ அது வந்து கொடுப்பாங்க, கடையில கொண்டு போய் கொடுத்தோம்னா அது கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 5 கொடுத்தோம் அப்படின்னா CSK ஜெர்சி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் CSK ஜெர்சி வாங்கி நான் என்ன பண்ண போறேன்? சோ அப்படின்னும் போது எனக்கு அந்த பேட்டும் தேவைப்படல, இந்த CSK ஜெர்சியும் தேவைப்படல. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா 7 கவர் கொடுத்தோம், அந்த 7 அந்த லேபிள் கொடுத்தோம், 7up லேபிள் கொடுத்தோம் அப்படின்னா கண்ணாடி கொடுப்பாங்க. உங்களுக்கு அந்த கண்ணாடி ஞாபகம் இருக்கா? நான் உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த போட்டு காட்டுறேன். அந்த கண்ணாடி பாத்தீங்க அப்படின்னா கிரீன் கலர்ல கரண்ட் எல்லாம் போச்சு, ஏரியால கரண்ட் கட் ஆச்சுன்னா நைட் நேரம் அந்த கண்ணாடியை போட்டு அப்படியே ரோட்ல வருவோம். சோ எனக்கு அந்த கண்ணாடி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படியா இருந்தாலும் அந்த கண்ணாடியை வாங்கிடணும்டான்ட்டு நான் வாங்கணும்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நான் அதுக்கப்புறம் வீட்டுல போய் சொன்னேன், இந்த மாதிரி 7up அந்த பாட்டிலோட லேபிள் கொடுத்தாதான் தருவாங்களாம், 7 வேணும், 7 7up வேணும் அப்படின்னு. 7லாம் இல்ல, 1 வாங்கி தரேன் அப்படின்றனால ஒரு ஸ்டிக்கர் உருவிட்டேன். இன்னும் 2-3 வந்து என் ஃப்ரெண்டு கிட்ட வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த இடக்கடை இருக்கும் தெரியுமா நண்பர்களே, இந்த பழைய ஜாமான்லாம் போட்டு வீட்டுல தேவையில்லாத வேஸ்டேஜஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் கொண்டு போய் பழைய ஜாமான்லாம் போட்டு நம்ம காசு சம்திங் வாங்கிட்டு வருவோம் இல்லையா, போய் எடைக்கு போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி அந்த மாதிரியான கடையில போய் நான் பார்க்க ஆரம்பிச்சேன். இடக்கடையில போய் இந்த மாதிரி பாட்டில் இருக்கானே 7up பாட்டில்னு கேட்டோன்னே அவர் ஒரு மாதிரி மேலையும் கீழையும் பார்க்க ஆரம்பிச்சாரு. எதுக்குடா அவங்க இதை கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி. மொத்தமா இந்த 7 7up கவரை கொண்டு போய் அந்த கடைக்காரன்ட்ட கொடுத்து, கடைக்காரன் அந்த கண்ணாடியை வாங்கி ஏரியாக்குள்ள இப்படி கண்ணாடியை போட்டுட்டு நடந்து வரும்போது பாருங்க, ராஜ பரம்பரையை சேர்ந்தவங்க மாதிரி அப்படியே நான் நடந்து வந்துட்டு இருக்கேன் மாசா. அதுக்கப்புறம் நான் 2 வாங்கினேன், இந்த ஒரு கண்ணாடி, அதுக்கப்புறம் இன்னொரு கண்ணாடி வேற இருந்துச்சு. சோ நான் 2 கண்ணாடி வாங்கியிருந்தேன் அந்த டைம்ல. 14 சேர்த்து 2 கண்ணாடி வாங்கியிருந்தேன். இதெல்லாம் பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. நீங்க யாராவது வாங்கியிருந்தீங்களான்றதையும் மறக்காம சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. தவசி விருமாண்டி சீனிச்சாமி ரா கருப்பையா கல்லூத்து. ஆமா நண்பர்களே, முதலாம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த தினத்தந்தி பேப்பர் இருக்கும்னு நினைக்கிறேன். மோஸ்டா எந்த பேப்பர்ல வரும் தெரியல, நான் மோஸ்டா தினத்தந்தி தான் வாங்குவேன். அதுக்காக தான் நான் பேப்பரே வாங்குவேன். இந்த IPL டைம்ல போய்
இந்த ஷெட்யூல் போடுவாங்க, இந்த ஐபிஎல் ஷெட்யூல் என்னென்ன மேட்சுக்கு என்னென்னக்கு அப்படின்னு. ஏன்னா இப்பதான் நம்மகிட்ட மொபைல் இருக்கு, இந்த மாதிரி டிவில போடுறாங்க, இந்த மாதிரி போஸ்டா இன்ஸ்டாகிராம்ல வருது. அந்த டைம்ல பேப்பர்ல போடுவாங்க. நான் அந்த பேப்பர் அந்த பாட்டை மட்டும் கட் பண்ணி பர்ஸ்ல வச்சிருப்பேன். சோ அந்த மாதிரி பர்ஸ்ல வச்சுட்டு இன்னைக்கு யார் கூட மேட்ச், இன்னைக்கு ஃபைனல், செமிஃபைனல்லாம் எப்போ அப்படின்ற மாதிரி அதெல்லாம் நான் நோட் பண்ணிட்டு இருப்பேன். இன்னைக்கு யார் யாருக்குப்பா மேட்ச்? மும்பைக்கும் ஹைதராபாத் போட்டுருக்குது. சோ இப்போ இந்த சிஎஸ்கே எம்ஐ மேட்ச்ன்றது இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ விட்டுட்டாங்களான்றது தெரியல. சோ சிஎஸ்கே எம்ஐ மேட்ச் வந்தாதான் ரைவல்ரியே. சோ அந்த எல் கிளாசிக்கோ மாதிரி ஒரு போர்க்களமா இருக்கும் அன்னைக்கு நடக்கிறது தான். சாமி ஊர்வலம் வந்துட்டு இருக்கு, வேற மாதிரி போயிட்டு இருக்கோம்டா. அருள்மிகு கடப்பாறை திருக்கோவில் 6வது கரகம் எடுக்கும் விழாவிற்கு வருகை தரும் அனைத்து கிரிக்கெட் பக்தர்களையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். இவன் வீர பல்தான் பரம்பரை. இதுல ஹைலைட்டே என்னன்னா, அங்க இவன் போட்டதான் ஹைலைட்டே. சிஎஸ்கேக்கு சொம்பு அடிக்கிறதுன்னு வந்துட்டா டிஎம்கே டிவிகே அதுக்கு கூட என்கிட்ட தோத்துருவாங்க. ஆக்சுவலா சொம்பு அடிக்கிறதுன்றத தாண்டி அக்செப்டன்ஸ் இருக்கணுங்க. ஃபேன்ஸ் மனப்பான்மைன்றது அக்செப்டன்ஸ் இருந்தாதான். தோத்துட்டீங்களா, தோத்துட்டோம், என்னடா அப்ப அப்படின்ற மாதிரி, அதுக்கு என்னடா அப்பன்ற மாதிரி தான் இருக்கணும். இப்ப என்னடா இருக்கிற? அதுக்கப்புறமா ஐபிஎல் பெஸ்ட் பேர் யாரு அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அதாவது எந்த ஐபிஎல் டீம்ல இருக்க பையன் பொண்ணு பேர் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஆக்சுவலா என்ன கேட்டீங்க அப்படின்னா, மும்பை பையனும் ஆர்சிபி ஃபேன்களும் நல்லா இருக்கும், மும்பை பையனும் சிஎஸ்கே ஃபேன்களுமே நல்லா இருக்கும், அந்த பேர் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் சிஎஸ்கே பையனும் ஆர்சிபி கேர்ள் நல்லா இருக்கும், ஆர்சிபி பையனும் சிஎஸ்கே கேர்ளுமே நல்லா இருக்கும். ஆனா மும்பை பொண்ணும் சிஎஸ்கே பையன் ஆர்சிபி பையன் செட் ஆகுமான்றது தெரியல. ஏன்னா மும்பைக்கு பொண்ணுங்க ஃபேன் பேஸ் இருக்க மாதிரி நான் பார்த்தது இல்லை. அதுலயும் குறிப்பா நம்ம ஊர்ல பார்த்தது இல்லை. நம்ம ஊர்ல விரல் விட்டு எண்ணிடலாம், 1-2 பேர் தான் இருப்பாங்க மோஸ்ட்லி. மும்பை ரோஹித் சர்மாக்கு பொண்ணுங்க ஃபேன்ஸ் வந்து இருக்காங்களான்றது தெரியல நம்ம ஊருக்குள்ள. மோஸ்டா எம்ஐக்கு ஃபேன் பேஸ் வந்து நார்த்ல தான் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம ஊர்ல எல்லாமே பசங்க தான் எம்ஐக்கு ஃபேன் பேஸ் அதிகம், ரோஹித்துக்கா இருக்கட்டும், பாண்டியாக்கு, அந்த மாதிரிலாம். சோ அப்படின்றப்ப நம்ம எம்ஐ வந்து பொண்ணு லிஸ்ட்ல போட முடியாது. அண்ட் அதை தாண்டி முக்கியமான என்னோட ஐபிஎல் மெமரிஸ்னா ஒரு 4 மேட்சஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த 4 மேட்சஸை பத்தி தான் இப்போ பேச போறோம். அந்த 4 மேட்சஸ்மே பாத்தீங்கன்னா இந்த 2010ல இருந்து 2020 நடந்த மேட்சஸ். ஆக்சுவலா எனக்கு நிறைய மேட்சஸ் இருக்கு, ஃபேவரேட்டான மேட்சஸ் ஒரு ஆல்மோஸ்ட் 10 மேட்சஸ் கிட்ட இருக்கு. பட் ஆனா இந்த வீடியோ டியூரேஷனுக்காக நான் ஒரு 4 மேட்சஸ் மட்டும் சொல்றேன். 2014-13 தெரியல, எம்ஐயும் ராஜஸ்தானும் விளாடுவாங்க, மும்பை இந்தியன்ஸும் ராஜஸ்தானும் விளாடுவாங்க. எம்ஐ வந்து குவாலிஃபை ஆகணும் அப்படின்னா ராஜஸ்தான் வந்து பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. 20 ஓவருக்கு 189 ரன் என்னமோ அடிச்சிருந்தாங்க. சோ எம்ஐ வந்து அந்த 189 ஸ்கோரை வந்து 14.4 பால்ல அடிக்கணும். 14.3 பால்லயே அந்த ரன்னை வந்து அடிச்சிருவாங்க, 189 வந்து அடிச்சிருவாங்க. ஒரு பாலுக்கு ஒரு ரன் அடிச்சா வின்னு தானே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் சுச்சுவேஷன். ஆனா அது அப்படி கிடையாது. ஏன்னா இவங்க ரன் ரேட் வந்து ரொம்ப மட்டமா இருக்கும். இவங்க ஒரு ரன் அடிச்சா மேட்ச் வின்னு, ஆனா குவாலிஃபைக்குள்ள போக முடியாது. இவங்க 20 ஓவர்ல 190 ரன் அடிக்கிறத இவங்க வந்து 14 ஓவர்ல அடிச்சாகணும். கோரி ஆண்டர்சன் வந்து விட்டு லாஸ்ட் நாட்டிட்டு இருப்பான், உசுரை கொடுத்து 95 ரன் அடிச்சிருவான். அந்த சைடு வந்து அம்பத்தி ராயுடுமே உயிரை கொடுத்து 30 ரன் அடிப்பான், அவனுமே அவுட் ஆயிருவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு பாலுக்கு 4 ரன் அடிக்கணும், இல்லைன்னா 6 அடிக்கணும். 6 அடிச்சு இல்லைன்னா 4 அடிச்சா மட்டும்தான் அவங்க வந்து குவாலிஃபை போக முடியும். அப்பதான் பாத்தீங்கன்னா ஆதித்யா தரேன்னு ஒருத்தன் உள்ள வருவான். அந்த டைம்ல வந்து ஒரு 6 போடுவான். பீக் சரியான அந்த மேட்ச்லாம் நான் லைவ்ல பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு தூரம் என்ன சொல்ற, அவ்வளவு த்ரில்லிங்கா இருந்துச்சு. எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க, டிராவிட்லாம் ரொம்ப ஜாலியா இருப்பான், ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி. ரோஹித் சர்மாலாம் உச்சகட்ட டென்ஷன்ல இருப்பான். செமிஃபைனல் ஃபைனல்ல கூட அந்த மாதிரி மேட்சஸ் எல்லாம் இருக்காது. சோ அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச். எனக்கு ஐபிஎல்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் வர மேட்ச் அந்த மேட்ச் என் மைண்ட் செட்டுக்கு ஞாபகத்துக்கு வரும். செகண்ட் மேட்ச் என்னன்னு கேட்டீங்கன்னா, சென்னையும் பஞ்சாபும் மேட்ச். இது எப்ப நடந்துச்சு அப்படின்னா, சிஎஸ்கே vs பஞ்சாப் வந்து 2010ல நடந்தது. 2007-8 அந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா, 2007ல இருந்து இந்த 2012-13 பாத்தீங்கன்னா அந்த டைம் பீரியட்ல டோனியை வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. டோனி மட்டும் தான், அது இன்டர்நேஷனல் மேட்சா இருக்கட்டும், லீக் மேட்சா இருக்கட்டும், ஐபிஎல் இருக்கட்டும், என்ன இதா இருந்தாலும் டோனியோட பிரைம் டேஸ்னா அந்த மேட்சஸ், அந்த இயர் தான். டோனியை கிட்ட கூட எவனும் வர முடியாது. இந்த அளவுக்கு டோனி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேப்டன்சி வந்து டோனி சைட்ல இருந்துச்சு. சோ ஒரு டீமை லீட் பண்ணி எப்படி கொண்டு போகணும்ன்ற அளவுக்கு. பஞ்சாப் வந்து 190 என்னமோ அடிப்பாங்க, 193 சம்திங் என்னமோ அடிப்பாங்க. 12 பாலுக்கு 30 ரன் அடிக்கணும்னு நினைக்கிறேன். சோ அப்ப வந்து டோனி இருப்பான். 12 பாலுக்கு 30 ரன் வந்து அடிக்க மாட்டாங்கன்னு நினைச்சு பிரீத்தி சிந்தா ஆப்போசிட் டீம்ல எல்லாமே நல்ல கூலா இருப்பாங்க. 12 பாலுக்கு 30 ரன் அடிக்க வேண்டியதை 10 பால்ல 30 ரன் அடிச்சுட்டு மீதி 2 பால் டோனி மிச்சம் வச்சிருப்பான். ஆனா நான் செய்வேன்.
அதான் நம்ம ஸ்டைலு. சரியான மேட்ச், என்னால மறக்கவே முடியாது. லாஸ்ட் ஓவர்ல கிட்டத்தட்ட 6 பாலுக்கு 16 ரன் அடிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த 6 பால்ல 16 ரன்னை 4 பால் அடிச்சிருவான். என்ன சொல்றது, 4வது பால் 6 அடிச்சோன்னு அந்த எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இங்க அந்த ஜெர்சில வந்து ஏர்செல்னு போட்டிருக்கோம், ஏர்செல் வந்து ஸ்பான்சர் பண்ணிருப்பாங்க, நல்லா ஞாபகம் இருக்கு. அப்படியே ஜெயிச்சுட்டு இப்படி வின் பண்ணிட்டு டோனி இப்படி ஹெல்மெட்ல அடிச்சுட்டு வருவான். அதெல்லாம் சரியான மேட்ச். டோனியோட பிரைம் டேஸ்னா அதுதான். அதுக்கப்புறம் என்ன ப்ரோ ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் தலைவன் உள்ள வந்துட்டான். ரோஹித் சர்மா கேப்டன்சி வந்ததுல இருந்து த ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. அதுக்கப்புறம் 3வது மேட்ச் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆர்சிபி மேட்சும் பூனே மேட்சும் ஒண்ணு நடக்கும். அதாவது 2012-13 தெரியல, தில்சனும் கெயிலு இறங்குவாங்க. கிட்டத்தட்ட 263 என்னமோ ஸ்கோரு. அப்பெல்லாம் 170 180 அடிக்கிறதே 200 கிட்ட வர்றதே ஒரு பெரிய ஸ்கோரு. பரவாயில்ல, மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். கெயிலு வருவான் நண்பர்களே. கெயிலு வந்து காட்டுன்னு காட்டுவான். கிட்டத்தட்ட என்ன சொல்றது, 17 பால்ல 50 அடிப்பான், 30 பால்ல 100 அடிப்பான். என்ன சொல்றது, 175 ரன் அடிப்பான், 17 6 அடிப்பான், 13 4 அடிப்பான். இந்த மேட்ச் வந்து சிக்ஸர் மலையா தான் போகும். அவனோட 6-4லயே பாத்தீங்கன்னா 150 ரன் வந்துடும். 30 பால்லே 150 ரன் வந்து 6-4லயே வந்துடும். ஏபிடியுமே கடைசியில வந்து அடி நடிச்சிட்டு இருப்பான். சோ இது வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அதாவது நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் நீங்க மேட்சஸ். அடுத்ததா 4வது மேட்ச். இந்த மேட்ச்ல பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி இந்த ஐபிஎல் டேஸ்ல தெரியணும் அப்படின்னா இந்த மேட்ச், இந்த ஃபைனலை பாருங்க. 2017ல மும்பைக்கும் ஆர்பிஎஸ்க்கும் நடக்கிற ஒரு மேட்ச். எங்களோட டீம் ஸ்கோரே கம்மி தான், 128 ரன் தான் அடிச்சிருப்பாங்க. அந்த மேட்ச்ல நடக்கிற ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி வந்து உங்களால எவ்ரி ஓவருக்கு பார்க்க முடியும். எல்லா ஓவருக்கும் அவன் கொடுக்குற பவுலிங் சேஞ்சஸா இருக்கட்டும், பவுலிங் ரொட்டேஷன் பண்றது, ஃபீல்டிங் செட் பண்றது எல்லாமே அவ்வளவு பீக்ல இருக்கும். அதாவது ஜஸ்ட் 128 ரன் தான். பாலுக்கு ஒரு ரன் வச்சாலுமே 120 ரன் வந்துடும். ஒரு 2 4 போச்சுன்னா 128 ரன் வந்துடும், ஈஸியா வந்துடும். அதெல்லாமே அடிக்கக்கூடிய ஆளுகள் எல்லாமே அந்த டீம்ல இருக்காங்க. 98 ரன் இருந்தும் விக்கெட் இருக்கும், கிட்டத்தட்ட 8 விக்கெட் இருக்கும். அப்பயுமே என்ன சொல்றது, பயத்தோட விளையாட வச்சுட்டு இருப்பான். ஸ்மித் இருப்பான், கிறிஸ்டியன் இருப்பான், டோனி இருப்பான், எல்லாரையும் முடிச்சு விட்டுருவாங்க. சோ அந்த ஒரு ஓவர் 13 ரன் வந்து அவ்வளவு தூரம் கட்டுப்படுத்துவான். அதுக்கு முன்னாடி எல்லாம் பும்ரா போடுவான், பும்ரா நல்லா கட்டுப்படுத்துவான். பும்ரா 2 விக்கெட் வாங்கியிருப்பான். அந்த ஒரு பாலுக்கு 4 ரன்ல 2 ரன் ஓடிடுவாங்க. சோ 2 ரன் ஓடி 3வது ரன் ஓடும் போது கரெக்டா ரன் அவுட் அடிச்சிருவாங்க. தலை ஓடி வந்து இப்படி கையை நீட்டிட்டு வந்து அப்படியே வின்னிங் செலிப்ரேஷன் பண்ணுவான். ஓடிட்டே வருவான், லாங்ல இருந்து அப்படியே முன்னாடி ஓடி வந்து வின்னிங் செலிப்ரேஷன் பண்ணுவான். 2017ல நடந்த மாதிரி ஐபிஎல் எங்கேயுமே நடக்காது. பீக் ஆஃப் த ஐபிஎல்ல இருக்கும். 128 ரன் ஃபைனல்ல ஒரு கேப்டனால டிஃபெண்ட் பண்ண முடியும், பண்ணி ஜெயிக்க வைக்க முடியும், ஒரு ரன் வித்தியாசத்துல கூட ஜெயிக்க வைக்க முடியும் அப்படின்னு ஒருத்தன். சோ இந்த டிஃபெண்டிங் லோ ஸ்கோர்ன்றது இட்ஸ் நாட் எவ்ரிஒன்ஸ் கப் ஆஃப் டீன்றதான் சொல்லி ஆகணும். சோ அவ்வளவுதான் கைஸ், இதை பத்தியா நானுமே பேசணும்னு நினைச்சேன். சோ இந்த 4 மேட்சஸ் வந்து இதை விட நிறைய மேட்சஸ் இருக்கு. இன்னும் இந்த 2010 to 20 எனக்கு நிறைய ஃபேவரட் மேட்சஸ் இருக்கு. அதெல்லாம் கூட நம்ம தனி வீடியோல பேசுவோம், ஏன்னா பேசினா ரொம்ப லென்த்தியா போயிடும். அண்ட் உங்களுக்கு இந்த தடவை யாரு கப் அடிச்சா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க நண்பர்களே, அதை மறக்காம சொல்லுங்க. கண்டிப்பா உங்களுக்கும் ஃபேவரேட்டான மேட்சஸ் நிறைய இருக்கும், நல்ல த்ரில்லிங்கான மேட்சஸ், நல்ல ஃபேவரேட்டான மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். சோ ஸ்டார்டிங்ல இருந்து நீங்க ஐபிஎல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நிறைய மேட்சஸ் இருந்திருக்கும். சோ உங்களோட ஐபிஎல் மெமரிஸ் அண்ட் உங்களுக்கு ஃபேவரேட்டான ஐபிஎல் மொமெண்ட்ஸை பத்தி மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் என்னன்றது தெரிஞ்சுக்கிறேன். சோ அவ்வளவுதான் கைஸ் இந்த வீடியோ. ஐ ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் திஸ் வீடியோ, ஷேர் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். நான் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன். Until then, bye from Vikram.